வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கவுடைய விருப்பமில்லாதவர்கள் கடந்து போய் விடலாம். அண்ட் நேற்று பார்த்த ஒரு ஜாதகத்துல ஒரு ஒரு போய் வந்து ஜாதகம் பார்த்தாரு. பார்த்துட்டு சில விஷயங்கள்லாம் செக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சில விஷயம்லாம் கேட்கும்போது அப்படிலாம் இல்லைண்ணே, அப்படிலாம் இல்லை, ஹானஸ்டாக சொல்கிறேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சில விஷயம் அந்த லக்னத்தை வந்து க்ராஸ் செக் பண்ணும்போது சில விஷயம் சொன்னாரா. எல்லாம் பேசி முடிஞ்சுட்டு சில அமைப்புகள்லாம் சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்லும் போது ஆமாண்ணே இந்த விஷயம் இருந்தது, இந்த மாதிரி விஷயம் இருந்தது அப்படின்னு. பட் லாஸ்ட்டாக அவருக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து சம்திங் இன்னும் கிளிக் ஆகலையா என்னன்னு தெரியல. அப்போ அவர் நான் வேற ஏதாவது க்ராஸ் செக் பண்ணுங்க அப்படின்னு கேட்டப்போ ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்கும்போது ஃபைனலாக அவர் வந்து மிதுன லக்னமா, சரி லாஸ்டா அம்மா கூட ரொம்ப க்ளோஸ், அப்பாவோட விஷயங்கள்னு வரும்போது கொஞ்சம் இந்த அப்பா வேற வேற ஃப்ரெண்ட்ஸோட அப்பாலாம் கொஞ்சம் நல்லா பண்றாங்களே, நம்மளோட அப்பா அந்த மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரியான சில விஷயம் இருக்கா அப்படின்னு சிரிச்சாரு. ஆமா நான் நிறைய நிறைய முறை வந்து கம்பேர் பண்ணியிருக்கேன் ஏன் நமக்கு அப்படின்ட்டுன்னு. சரி இதை எப்படி வந்து பார்க்குறோம் அப்படின்றத நான் அவர்கிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். சரி என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் தந்தை இல்லை தந்தையாக இல்லை அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல சில விஷயங்கள் வந்து பார்க்க முடியும். இதுல ஒரு ஜாதகத்தின் 9வது பாவகம் தந்தையை குறிக்கும். ஓகேங்களா. ஏன் அந்த மிதுன லக்னத்துல அது நான் சொன்னேன் அப்படின்றத பிறகு பார்க்கலாம். 9வது பாவகம் தந்தையை குறிக்கும். அந்த 9வது பாவக அடிப்படையில இருக்கக்கூடிய பாவ கிரகம் அந்த தந்தையின் அமைப்புகளை கெடுக்கக்கூடிய, தந்தையாக இல்லை தந்தையே இல்லை அப்படின்ற மாதிரியான சில தன்மைகளை செய்யும். சரி அந்த மிதுன லக்ன ஜாதகத்துல லக்னாதிபதி வலுத்திருக்கிறாரு, குருவினோட சேர்ந்து 5ஆம் இடத்துல அமர்ந்து சுக்கிரனின் வீட்டுலன்னு லக்னாதிபதி வலுத்த ஜாதகம். ஓகேங்களா. அப்ப 5ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை, 9ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை வந்தாச்சு. அப்ப அப்பா இருக்காரு. அப்ப சனி வேற 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல இருந்து சிம்மத்தை தொடர்பு கொள்றாரு. சூரியன் அமாவாசை அமைப்புல இருக்காரு. அப்ப அதை பார்த்தோன்னே தான் அடுத்த விஷயத்துல அப்பா அப்படின்னு வரும்போது ஒரு மைனஸ் இருக்கா அப்படின்னு கேட்டது. ஓகேங்களா. இது ஏன் ஒரு ஒரு ஜாதகத்துல தந்தை ஸ்தானத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது நிலையாக 9வது பாவகம், அடுத்த நிலையாக 9வது பாவக அதிபதி, அதற்கு பிறகு சூரியனையும் சிம்மத்தையும் பாருங்க. ஒரு ஜாதகத்துல சூரியன் கெட்டு போயிட்டாரு, சிம்மம் கெட்டு போயிருக்கு, 9வது பாவகம் கெட்டு போச்சு, அந்த இடத்துல தந்தை இல்லை கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். சிம்மத்துல சூரியனும் ராகுவும் இருக்கிறாங்க, சிம்மத்துல ராகு சனி இந்த மாதிரியான பாவ கிரகங்கள் இருக்காரு, ராகு தசை நடந்துருச்சு, சனி தசை நடந்து முடிஞ்சிருச்சு, அப்பா இல்லையா அப்படின்னு டைரக்டா கேட்டுடலாம். சூரியனும் இங்க அமாவாசை தோஷம் மாதிரியான அமைப்புகள்லயோ இல்ல இயல்பாக நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், தீபாவளி காலகட்டங்கள்ல அந்த அந்த ஆகஸ்ட் அந்த அக்டோபர் நவம்பர் அந்த குறிப்பிட்ட காலகட்ட அமைப்புகள்ல பிறக்கிற பல பேருக்கு பாருங்க தந்தை இல்லை தந்தையாக இல்லை அப்படின்ற விஷயம் இது துல்லியமாக இருக்கும். மிகப்பெரிய அமைப்புல பாருங்க அதிகமானோர், நீங்க 100 பேர் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தீபாவளி அமாவாசை காலகட்டத்துல பிறந்தவங்க, குறிப்பா தீபாவளியை நெருங்கி பிறந்தவங்க, அப்பா இல்லை அப்பாவாக இல்லை அப்படின்ற விஷயத்த 198 பேத்தினுடைய ஜாதகத்துல இருக்கும். ஜோதிடம் அந்த அளவுக்கு துல்லியமானது. இந்த ஒரு விஷயத்த வச்சுதான் அவர்கிட்ட சொன்னேன். அப்ப இன்னும் கூட சில விஷயம் எல்லாம் கேட்டாரு. அப்ப நான் சில அமைப்புகளை சொன்னேன். சில இடங்கள்ல இது நான் வேற ஒரு வீடியோல சொல்றேன், இல்ல யூடியூப்ல சொல்றேன். அவரு நான் சொன்னேன், உண்மையாகவே உங்களுக்கு 29 வயது ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம் பிரதர், இப்பதான் உங்களுக்கு 1.5 வயசு, நல்ல காலம் பிறந்து அப்படின்னு. ஆமாண்ணே அப்படின்னு சொன்னாரு. சோ இந்த மாதிரியான அமைப்புகள் ஜோதிடத்துல இருக்கும். சரி இதற்கு முன்னுக்கு அந்த 29 வயசுலதான் 1.5 வயசுன்னு சொல்றீங்களா, அப்ப அதற்கு முன்னுக்கு அப்படின்னு கேட்டா உங்களுடைய படிப்புல தடை, உங்களுக்கு எது தேவையோ அந்த விஷயத்துல டைவர்ஷன் இருக்கும், எதை பண்ணணுமோ எது எது உங்களுக்கு தேவையோ எது உங்களின் முன்னேற்றமோ அதை செய்ய விடாம எது உங்களுக்கு தேவை இல்லை அதை செய்யறதுக்கான அமைப்புகளை அவயோக பிளானட் பண்ணும். அதுதான் இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு 1.5 வருஷமா பரவாயில்ல யோக தசை இருக்குது. லக்னத்தை குரு அழுத்து பாக்குறதுனால சில அமைப்புகள் இருக்கும், இந்த இடத்துலதான் பாடி வெயிட் எல்லாம் போடும் அப்படின்னு சில அமைப்புகள்லாம் சொல்லி அது ஒரு 1 hour கிட்ட பேசணும். அவர் அப்படியே சூப்பர்னு அப்படின்னு சொன்னாரு. சரிங்களா. இந்த அமைப்புகள்ல இருக்கும். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.